குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேருந்தே விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலி எங்களுக்கு ஒசாக்காவில் பெருசாக எந்த பிளானுமே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே டெனோஜி ஜூ இருக்குது. ஸோ ஜூ, லெகோலேண்டு, அதுக்கப்புறம் ஒரு அக்வாரியம், இந்த மூணுத்தையும் வந்து நினச்சி வச்சுருக்கோம். ஏதாவது ஒன்று பிக் பண்ணி போவோம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா அந்த மாதிரி மசாலாஸ் போட்டு ஸ்டைலில் இந்த பாஸ்தாவை வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஸ்பெகதி பாஸ்தாவை பாயில் பண்ண போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு மசாலா பொடி போட்டு ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி. ஸோ நம்ம மசாலா உப்புமா சாப்பிட்ட ஃபீல் வரும். நான் வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் பிங்க் பைனாப்பிள்னு இந்த பைனாப்பிள் வாங்கினேன். ஸோ இதை கட் பண்ணி எனக்கு பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. உள்ள பிங்க் கலரில் இருக்கா இல்லையான்னு. பைனாப்பிள் பிங்க் இல்லைங்க, சாதா பைனாப்பிள் தான். ஏமாந்துட்டேன். ஓகே ஓகே, பைனாப்பிள்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு. நல்ல இனிப்பா இருக்கு. ஆனால் பைனாப்பிள் இனிப்பா இருக்கலாம், ஸ்வீட்டா இருக்கலாம். மகியும் இருந்து என்னோட விளாக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட சேமியான்னு சொல்கிறேன் பாருங்க, தேசி பாஸ்தா ஸ்டர் ஃப்ரைன்னு சொல்கிறேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வதக்க போட்டிருக்கேன். பாஸ்தா பாயில் பண்ணதை வடிகட்டி நல்ல பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இனி அது நல்ல கோல்டனாக வதங்கினோன்னே தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி போட போகிறேன். இது வந்து பச்சை மிளகா கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குது, ஒரு வெங்காயம் இருக்குது. அது நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் கொண்டு வந்திருந்தேன், அப்புறம் சில்லி பவுடர், இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதுலேயும் நான் ஒரு தேசி பாஸ்தா ஸ்டர் ஃப்ரை பண்ணுறேன் மகா. இதுலேயே தேங்காய் பால் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதையும் ஊற்ற போகிறேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சீஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை. ஸோ ஐயோ, தேங்காய் பாலும் ஊற்றி நம்ம இதை பண்ணிட்டோம்னா இல்லைடா ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி நல்லாயிருக்கும். நம்மளோட சிக்கன் இது மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் தேங்காய் பால் பொடி இருந்துச்சு, அதை தண்ணியில் ஊற்றிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் பாஸ்தா போட்டு கிண்டிடலாம். மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியிலலாம் புளிப்பே இல்லைங்க. அதனால நான் எப்போவுமே லெமன் ஊற்றிப்பேன். லெமன் தான் எனக்கு வந்து அந்த டேங்கினஸ் வந்து நம்ம தக்காளியிலேருந்து கிடைக்கிற அந்த புளிப்பு வந்து கொடுக்கும். இங்கே வந்து அந்த புளிப்பே இல்லை. ஸோ கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கோங்க. பாஸ்தாவும் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணி நல்லா இதை டாஸ் பண்ணிட போகிறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது பாருங்க, நல்ல மசாலா தேங்காய் பால்லாம் ஊற்றி பண்ண மசாலா கோட் பண்ண தேசி ஸ்டைல் பாஸ்தா ரெடி. டோட்டம்பரியில் மேமி ஷிபா கஃபேன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த டாகு, அவுலு அதெல்லாம் இருக்குது. ஸோ மகா போகணும்னு சொன்னால் அதனால் போய் பார்க்க போகிறோம். ஆட்லி அந்த கெஃபேல வந்து 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளை தான் அலோவ் பண்ணுவாங்களாம். அதனால மஹியை அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஷின்ஷாய் பாஷி. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அது உனக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா, அப்படி அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து அந்த ஒரு லேக் மாதிரி நான் தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஷின்ஷாய் பாஷி சுஜி. அது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் ஆர்கேட். ஸோ நிறைய ஷாப்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக ஒரே கூட்டம். ரிசோவில் வந்தோம், நமக்கு ஏற்ற கடை அதுதான். அதனால அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்தோம். ஸோ ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃப் செக் அவுட்டு தான். ஸோ என்ன பண்ணணுன்னா, இந்த ஒவ்வொரு பொருளையாக எடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த பார்க் கோடு அதில் காணிச்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும் உங்களுக்கு. டீஸ் வந்து அனிமல் கேஃபேக்கு போகணும்னு சொன்னதுனால இங்கே இந்த ரேர் அனிமல் ஜூக்கு வந்திருக்கோம். வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, டர்ட்டில், என்னது ஸ்னேக், அர்மாண்டலோவா, அர்மாண்டலோ. இது இக்வானா. ஒரு இக்வானா. டர்ட்டில் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது.
ஹார்டா இருக்கு. ஓ மை காட், கியூட்டா இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சர்ட் நான் பார்த்ததே இல்லை, தொட்டு கூட பார்க்க முடியுது. அதுக்கு இங்கே வருங்க தூக்கா வண்டியில் ஒரே கொட்டு கொட்டி கடவுள் வந்துச்சு. ஆனா இந்த ஸ்லாத் கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. எம்மே ஃபாஸ்டா போகுதேடா அது. கொஞ்சமாக கொடு, ஒரு பீஸ் அது. இது கொண்டு அது கொண்டு கொடு. அப்பாவுக்கு பயமா இருக்கு. எல்லா அனிமல்ஸையும் விட்டுட்டு வாத்துக்கு கொடுக்க வந்தா பத்தியா தான் ஹைலைட். எப்படி என்னை பார்க்குன்னு பாரு கொஞ்சம். அம்மா தெரியுமா தொடியா மேலே ஒன்று உன்னை பார்த்து வலிச்சு வைக்க பேரு பாபா பாபான்னு சரியே தொட்டுட்டான். எப்படி பாக்கு அது எப்படி பாக்கு நீ கொஞ்சம் கீழே மட்டும் போனாலே அது வந்து குட்டியா இருக்கு. இந்த மங்கி என்ன குட்டியா இருக்கு. எப்படி அந்த மங்கி எட்டி எட்டி பார்க்க பாருங்க. சதீஷ் பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா, சதீஷ் மங்கியோட பெரிய மேல இருந்து பாக்குறது ஹலோ இது என்ன இதை காமிச்சிட்டு பேபி மங்கி பேபி பேபி குட்டி பேபி என்ன பண்ணிட்டு இருக்க? காரை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே நாங்கள் இங்கே வந்து டோட்டம்புரியில் சுற்றலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். ஆஃப்டர்நூன் ஆயாச்சு. டோட்டம்புரியில் ஹைலைட்டே வந்து என்னென்னா அந்த கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய பேனர்ஸ் தான். பெருசாக இருக்கும். அங்கே பாருங்க ஒரு கிராபு, இங்கே பாருங்க இந்த ஆளுக்கு மூஞ்சியை பாருங்க, அது மகி, மகிக்கு மூக்க பாரு, கோவமா இருக்காரு. ஸோ அந்த கடையை பார்த்தீங்கன்னா டெம்பூரா கடைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் வச்சு க்ரஷ் பண்ணி இருக்கு பாருங்க. இதை பாருங்க, அது டக்கோயாக்கி பால்.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். ஆமாம், இன்னும் ஒரு பேபி ஒக்கனோமியாக்கி வச்சிருக்கு. இதை பாருங்க, ஆக்டோபஸ். அப்போ இது டக்கோயாக்கி கடை. ஒரு இடத்துல போபாவை பாத்திரக்கூடாது, அதனால அவள் வந்து அங்கே போயிடுவா. இந்த மஹி டிங் டீ இந்த கடைக்கு தான் போகிறோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருக்கு. பிக்காதடி, பிக்காம புக் பண்ணு. மெல்ல மெல்ல பண்ணு, மெல்ல பண்ணு. இழைச்சிட்டியா நீ? ஆமாடா, இழைச்சிட்ட. ஆமா, ரொம்ப மெலிஞ்சிட்ட. ரொம்ப ஓவரா பண்ணாத. என்னமோ ஆர்த்தி வந்துட்டு உடனே பட்னி பட்ட மாதிரி இருக்கான். நல்லா இருக்கா? ஆமா, இங்கே டோக்கியோல நினைச்சு ஜப்பான்ல அவ்வளோ நடக்கும். நாங்க எங்க ஐல்ல இருந்து இந்த சைடு வந்தோம். இங்கேயுமே ஸ்ட்ரீட் அப்படிதான் இருக்கு. எங்க போனாலும் ஸ்ட்ரீட் அப்படிதான் இருக்கு. டான்கி அது இப்போ இல்லை, கடைசி நாள். ஸோ இங்கே வந்து ஒரு லெமனேட் ஸ்டாண்டில் அப்பா வந்து லெமனேட் வாங்கியிருக்கா. என்னதுடா? ஆமாம், இங்கே ஃபுல்லாகவே கேரக்டர்ஸ் தான். என்னன்னே எனக்கு தெரியல. அது அண்ணாலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் தான் கேரக்டர்ஸ். சில கேர்ள்ஸை பார்த்தா அந்த பொம்மை இருக்குது தெரியுமா, அது மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்த்தாலே நல்லா பொம்மை போல இருக்கும். அரிகத்த கோசைமாஸ். அப்பா நல்லா இருக்கா? ஸோ இங்கே வந்து நாங்கள் ஆக்சுவலி சிக்கன் வாங்கலான்னு வந்தோம், மஹிக்கு ஸ்லஷி வாங்கலான்னு வந்தோம். ஆனால் இந்த கடையில் பாப்புலரே என்னென்னா அந்த 10 and அந்த சீஸ் காயின். ஆமாம், ஸோ இதுக்கு நேம் தான் 10 and சீஸ் காயின். ஆனால் வந்து அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 yen. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதை தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இங்கே எல்லாருமே அதுதான் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இதில் ஒரு ஃபுல் பிரிக்கு நிறைய சீஸ் வச்சுருக்காங்க. உன் பேர் என்ன சொன்ன? இவா பேர் தப்போக்கி, அவ பேர் ஒனிகிரி. ஸோ இதுதான் அந்த 10 yen சீஸ் காயின். வாஃபிள் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சீஸ் புல்லுக்கு லாஸ்ட் டைம் வாங்கும்போது சீஸ் புல் கிடைக்கல. அடுத்த கடி சூடா இருக்கோ? சுடு மஹி, பார்த்து இங்கே ஸோ இங்கே நாங்கள் டேக் அவுட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிதிலா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இது வந்து இந்தியன் பிளேஸ். இது தோட்டம்புரியில் தான் இருக்குது. சாலட்ல கிரீன் சாலட், ஸ்பைசி சிக்கன் சாலட், சிக்கன் சாலட், பான் சாலட். அவங்க பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாணி, பன்னீர் டிக்கா, ஆமாம், சமோசா, வெஜ் பக்கோடா. என்னோட உண்மையான நெயில் சர்ச் பண்ணிட்டா. பெரிய நெயில் வச்சிருக்கா தெரியுமாவா? இந்த கை வச்சு பண்ணு, இது பண்ணு. இந்த கை வச்சா இந்த கை அந்த டக்கோயாக்கி பாருங்க, கிளா மிஷின். இது ஆக்சுவலி ஒரு கிளா மிஷின் கடை. டக்கோயாக்கி, ஹாய் டக்கோயாக்கி, ஹாய் ஆக்டோபஸ் டக்கோயாக்கி. வாங்க வெளியே வாங்க. நாங்கள் இங்கே வரும்போது இந்த குட்டி சூட்கேஸ் மாதிரி சைட் பேக் இந்த கடையில் வந்து வச்சுருந்தாங்க. க்யூட்டாக இருக்குது, லக்கேஜ் மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு மொபைல் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், கேஷு காயின் எது வேணாலும் இதில் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த எல்லோ பிக் பண்ணியிருக்கேன், அழகாக இருக்குது. ஆமாம், ஓகே தான். 500 ரூபா. இது நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட் இருக்குது, க்ரீனு,
இது எல்லாம் ஓகே தானே? எல்லாம் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு, ஹாட்டா இருக்கு, ஹாட் கலர் பளிச்சுட்டு இருக்கு. ஆமா. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டோருக்கு போயிருந்தோம்ல, காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக் ஸ்டோர்ல ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் பண்ணேன். இங்க நிறைய ஷாப்ல டாக்ஸ் ஃப்ரீ இருக்கும். நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணும்போது நீங்க அவங்க கிட்ட கேட்டா போதும் டாக்ஸ் ஃப்ரீ உண்டான்னு. உங்க பாஸ்போர்ட் மட்டும் கேட்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு அதுல வேண்டாம், ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை நீட்டா பேக்கேஜிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீட்டா சீல் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த சீலை நீங்க இங்க ஓபன் பண்ணக்கூடாது, அவங்க அதை மென்ஷனும் பண்ணிடுவாங்க, நீங்க இங்க ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு. நீங்க உங்க ஊர்ல போய் ஓபன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கன்சப்ஷன் டாக்ஸ்னு ஒண்ணு கட்டுற மாதிரி இருக்கும். அதனால நீட்டா அவங்க அதனாலயே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏர்போர்ட்ல வாங்குற ஏர்போர்ட்ல வந்து உங்களுக்கு செக் பண்ணி, எனக்கு அது என்னன்னு தெரியல, ஏர்போர்ட்ல வாங்குற மாதிரி, ஏர்போர்ட்ல நம்ம ஏதோ பொருள் வாங்குறோம் சீல் பண்ணுவாங்க, அது மாதிரி நீங்க இதை வந்து ஓபன் பண்ண கூடாது, அது அவங்க வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே ஸோ எங்களோட டேக் அவுட் இந்தியன் டின்னர். ஸோ இது வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. இது வந்து என்னென்னா சமோசா சாட். நாங்கள் ஆல்ரெடி இதை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நல்ல சமோசா வந்து நம்மளோட சாட் இதில் ஊறி, ஆனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. நம்ம மேபி டேக் அவுட் எடுத்ததுனால அப்படியான்னு தெரில, நல்லா இருக்கு. கேஷ்யூலாம் வேறு போட்டிருக்காங்க. இது வந்து பட்டர் சிக்கன் மசாலா. அதுக்கப்புறம் இது ரைட்டா, ஆனியன் ரைட்டா. அதுக்கப்புறம் இது நம்மளோட கார்லிக் நான், சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரியாணி. பிரியாணி பரவாயில்ல, நான் ஆக்சுவலி ஆல்ரெடி இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, நல்லா இருக்கு. இது வந்து சிக்கன் பிரியாணி, நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறமாட்டு இது மூடி வச்சிடலாம். ஓகே, அடுத்து தந்தூரி சிக்கன். ஓகே, அது கூட வந்து ஒரு குட்டி கண்டெய்னரில் மென் சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஆக்சுவலி நாங்கள் ஒசாகாலேருந்து செக் அவுட் ஆகி எங்களோட ஃபைனல் ஃபியூ டேஸ் ஜப்பானில் வந்து டோக்கியோவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டோக்கியோக்கு மறுபடியும் போக போகிறோம். ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் காய்ஸ், பாய். எஸ், லாஸ்ட் டே இன் ஒசாகா. ஸோ மகா வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கியிருக்கா. இது சூஷி மேக்கிங் கிட், பாப் அண்ட் குக்கிங். இதை வந்து இப்போ செஞ்சு காணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது, நிறைய யூட்டென்சில்ஸ், ஸ்பூனு, இன்ஃபில்லர் அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், மகா வந்து ஊத்தி ஏதோ பண்றான். சரி, பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். ப்ளூ பாக்கெட்ல ரைஸ் இருக்கு. ரைஸ் இது நம்மளோட ரைஸ். அப்படியே சரி. பிங்க் இதுக்கு இந்த பாஸ் எதுன்னு தெரியல. நான் நினைச்சு உள்ள சூஷிலாம் கம்மி வச்சிருப்பாங்க, நம்ம சும்மா செட் பண்ணும் சாப்பிடுவோம். மகா மகியும் பண்ண சூஷி இதுதான். வாவ். Yeah.
குட் நைட் செல்லப்பா.